ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். சாரி, என்னால் ஒரு 1 வீக்காக லாங் வீடியோ எதுவும் போட முடியல. ஏன்னா எனக்கு நல்ல ஃபீவர் அண்ட் த்ரோட் இன்ஃபெக்ஷன், த்ரோட் பெயினாக இருந்ததுனால பேசவே முடியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு சிஸ்டர் பிரதரான்னு தெரியல, கமெண்ட்டில் வந்து சரவணா செல்வரத்னத்தில் உள்ள கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ சரவணா செல்வரத்னம் கோல்டு சேவிங் ஸ்கீமில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட பேம்ப்ளெட் கிடச்சதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த ஜுவல்லரி ஷாப் நம்மளுக்கு கோல்டு சேவிங் ஸ்கீமில் அதிக பெனிஃபிட் தரக்கூடிய ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் அந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்கீமோட நேம் ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீம். இது ஒரு 11 மாத ஸ்கீம் அண்ட் இந்த ஸ்கீமை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறவங்க நம்ம லலிதா ஜுவல்லரி தான். ஸோ லலிதா ஜுவல்லரியில் தான் இந்த ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீம் வந்து இருக்குது. இப்போதைக்கு லலிதா ஜுவல்லரியில் இருக்கிற ஒரே மந்த்லி கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து இந்த ஸ்கீம் மட்டும்தான். ஸோ இந்த ஒரு ஸ்கீம் வச்சே நம்ம வந்து கோல்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் சில்வர் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டு ஜுவல்லரி இந்த ஸ்கீம் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 100% வேஸ்டேஜ் கிடையாது. எந்த நகைக்குமே, ஆன்டிக்காக இருந்தாலும் சரி, இல்லை காஸ்டிங், ஜுவல்வன், எந்த டிசைனில் நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் நகை எடுத்தாலும் அதுக்கு வந்து வேஸ்டேஜே கிடையாது, ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தலாம். இது ஒரு 11 மந்த்ஸ் ஸ்கீம். ஸோ நீங்கள் 1000 ரூபாயில் தொடங்கி எத்தனாயிரம் வரைக்கும்னாலும் மந்த்லி டியூ பே பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறதுக்கு சூஸ் பண்ணிக்கோங்களோ அதே அமௌண்ட்டு தான் நீங்கள் 11 மந்த்ஸும் பே பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் 2500 ஒரு மாதத்துக்கு கட்டுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா 11 மந்த்ஸும் நீங்கள் 2500 தான் கட்டணும். ஸோ நீங்கள் கட்டுற இந்த 2500 அன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளவோ அதுக்கு நீங்கள் கட்டுற தொகைக்கு எவ்வளோ தங்கம் வருமோ அதை வந்து தங்கமாகவும் வர வைப்பாங்க, பணமாகவும் வர வைப்பாங்க. ஸோ நீங்கள் கட்டுற தொகைக்கு நிகரான தங்கத்தை எடையாகவும் வர வைப்பாங்க, பணமாகவும் வர வைப்பாங்க. இப்படி 11 மந்த்ஸ் வந்து வர வச்சுட்டு வருவாங்க. ஸோ 11 மந்த்ஸ் எண்டில், அதாவது 11 மந்த்ஸ் முடிஞ்சு 12th மந்த்து தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ 12th மந்த் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம சேர்த்து வச்சுருக்க எடையில் நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்தது அப்படின்னா, கோல்டு ரேட் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம சேர்த்து வச்சுருக்க அமௌண்ட்டுக்கு வந்து கோல்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீம், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து எது லாபமோ அந்த முறையில் வந்து நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமில். இந்த சிட் ஸ்கீம் மூலமாக நம்மளுக்கு சேர்ந்துருக்கிற எடைக்கு நிகரான தங்கத்தை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு 100% வேஸ்டேஜ் கிடையாது. ஆனால் அந்த எடையை விட கூடுதல் எடையில் நீங்கள் வந்து நகை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த கூடுதல் எடைக்கு மட்டும் வேஸ்டேஜ் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதேமாதிரி ஸ்டோன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டோனுக்கு உண்டான சார்ஜஸ் நம்ம தனியாக பே பண்ண வேண்டியது இருக்கும். அதேமாதிரி எடைக்கு நிகரான இடையில 100% வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் கிடையாதுன்னு சொன்னேன் இல்லையா? பட் ஜிஎஸ்டி வந்து 3% அப்ளிகபிள். ஜிஎஸ்டி நீங்கள் எந்த நகை வாங்கினாலுமே கண்டிப்பாக நீங்கள் 3% ஜிஎஸ்டி வந்து கட்டியாகும். ஸோ லலிதா ஜுவல்லரியில் மந்த்லி சேவிங் ஸ்கீம் சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்கீம் தான் இருக்குது. இந்த ஒரு ஸ்கீம் வச்சே நம்ம கோல்டு வேணால் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சில்வர் வேணாலும் சில்வர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டைமண்ட் வேணாலும் டைமண்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி 100% வேஸ்டேஜ் கிடையாது. டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டைமண்டுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது. ஆனால் மேக்கிங் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒன்று அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மேக்கிங் சார்ஜில் 30% ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கேரட்டுக்கு பார்த்திங்கன்னா 10% ஆஃபர் கொடுக்குறாங்க. அண்ட் அன்கட் டைமண்ட்ஸ்க்கும் 100% வேஸ்டேஜ் கிடையாது. ப்ளஸ் 10% ஒரு கேரட்க்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்வர் ஆர்டிகல்ஸ், அதாவது சில்வர் ஆர்டிகல்ஸ்னால் சில்வர் பிளேட்ஸ், டம்ளர்ஸ், குங்குமச்சிமில், பவுல் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா? அதுக்கு பார்த்திங்கன்னா 100% வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் சில்வர் ஆன்டிக் ஆர்டிகல்ஸ், சில்வர்லேயே பார்த்திங்கன்னா ஆன்டிக்கில் ஐடல்ஸ், அதுக்கப்புறம் குங்குமச்சிமில் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் வருது இல்லையா? அதுக்கு வேஸ்டேஜ் கிடையாது. ஆனால் அதுக்கு மேக்கிங் சார்ஜில் 50% ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுக்கு மேக்கிங் சார்ஜ் உண்டு. ஸோ அதுக்குண்டான மேக்கிங் சார்ஜில் 50% நம்மளுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. அடுத்து சில்வர் ஜுவல்லரியோட ஆஃபர் பற்றி பார்த்துடலாம். சில்வர் ஜுவல்லரி லைக் கொலுசு, கொடி, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஷாப்பில் நம்ம ரெடி காசில் பர்ச்சேஸ் பண்ணாலும் மேக்கிங் சார்ஜோ வேஸ்டேஜோ அப்ளை பண்ணுறது கிடையாது. ஒன்லி சில்வர் ப்ரைஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்த ஸ்கீம் மூலமாக நம்ம வந்து சில்வர் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணோன்னா இவங்க என்ன ஆஃபர் கொடுக்காங்க நம்மளுக்குன்னு பார்த்திங்கன்னா எம்ஆர்பியிலேருந்து 25% வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. கடைசியாக ரூபி எமரால்டு போன்ற ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ்க்கு 10% வேஸ்டேஜ் கிடையாது. ப்ளஸ் ரூபி எமரால்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டுக்கு 10% ஆஃபர் கொடுக்குறாங்க.
ஸோ இந்த ஒரு ஸ்கீம் வச்சு நம்ம 3 மெட்டல்ஸையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நம்மளுக்கு அதிக பெனிஃபிட் தரக்கூடிய எந்த ஒரு ஸ்கீமுமே எந்த ஒரு ஜுவல்லரி ஷாப்பும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணலை. ஏன்னா இப்போலாம் மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்லரியில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 75% வரைக்கும் தான் வேஸ்டேஜ் வந்து ஆஃப் பண்ணுறாங்க. பட் லலிதா ஜுவல்லரி மட்டும்தான் சிட் ஸ்கீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% வேஸ்டேஜ் வந்து ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு ஸ்கீம், ஹைலி பெனிஃபிஷியல் ஸ்கீம் இது. ஸோ நீங்கள் கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் லலிதா ஜுவல்லரியை வச்சுக்காங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸை கிறிஸ்டல் கிளியராக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் லலிதா ஜுவல்லரியோட 1 டைம் டெபாசிட் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமுக்கு ரிலேட்டடாக இருக்கிற இன்னொரு ஜுவல்லரியோட ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸையும் அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.